சட்டப்பேரவை முதியோர் இல்லம் டு இளைஞர் இல்லமா மாறி இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் மக்களும் சிஎம் விஜய் அவர்களும் தான் அப்படின்ட்டு இப்போ பல பேருக்கும் எடுத்துக்காட்டா மாறி இருக்க. அதுவும் இளம் வயது அமைச்சரான ரமேஷ் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். இவரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஸ்ரீரங்கம் தொகுதியோட எம்பி தான் இப்போ ரமேஷ் அவர்களா மாறி இருக்காரு. எம்எல்ஏவா இருந்து எம்பியா மாறி இருக்காரு. உண்மையாலே இந்த வயசுல சாதிக்க முடியும் அப்படின்றத இவரே எடுத்துக்காட்டாவே வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீரங்கம் தொகுதியில ஜே அம்மா அவர்களுடைய ஆட்சி காலமா இருக்கட்டும், அன்பில் மகேஷ் அந்த மாதிரி மத்தவங்களுடைய கட்சியில முக்கிய பெரும்புள்ளிகளா இருந்தவங்களுடைய ஒரு முக்கியமான தொகுதியா இருந்த நிலையில எந்த ஒரு பணபலமும் இல்லாம எப்படி இவரால் வின் பண்ண முடியும்ட்டு பல பேரும் கேள்விகள் கேட்ட நிலையில வின் பண்ணது மட்டும் இல்லாம மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவரு நன்றி சொன்னதை தொடர்ந்து ஒரு சில எமோஷனலான விஷயங்களும் மக்களுக்கு கனெக்ட் பண்ற வகையில் ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காரு. அதெல்லாத்தையும் தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அமைச்சரானது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு இது போல வரவேற்புகள், அதாவது முன்னுரிமைகள்லாம் கொடுத்திருக்கிறது சிஎம் அவர்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. 31 வயசே ஆகிற ரமேஷ் அவர்கள் ரொம்பவே ஒரு துருதுருன்னு இருக்கிற பையன், வீட்டுக்கு மூத்த பையன், எல்லாமே பொறுப்பா பார்த்துப்பான் அப்படின்னு நினைச்ச பையன் திடீர்னு பார்த்தா விஜய் அவர்கள் மேல இருக்கிற அன்புலையும் பற்றுலையும் விஜய் மக்கள் இயக்கத்துல சேர்றாரு 2016. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் நல்ல ஸ்கூல்ல நல்ல படிப்புலாம் படிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் பாஸ் பண்ணுவாராம். SRM யூனிவர்சிட்டியில தான் இவர் அவருடைய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவும் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. ஆட்டோமொபைல்ல ஒர்க் பண்ணியிருக்காரு 2017. இப்படிலாம் இருக்கும்போது மீடியாவுடைய ஒரு ஆசை, கனவு, ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்படி எல்லா பக்கத்துலயும் இவர் பிஜேயிங் ட்ரை பண்றாரு, நியூஸ் ரீடரிங் ட்ரை பண்றாரு. எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருந்த சமயத்துல யாருமே எந்த வாய்ப்பும் கொடுக்காத போது கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் 2021 கொரோனாக்கு அப்புறமா இவரு சரி திரும்பவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ட்ரை பண்றாரு. எந்த மீடியாவும் இவரை திரும்பி பார்க்கல. ஆனா எல்லா மீடியாவையும் இப்ப இவரை திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு இவர் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க பேரண்ட்ஸ் என்ன நம்ம வீட்டை பார்த்துப்பான்னு பார்த்தா இப்படி பொறுப்பே இல்லாம போயிட்டு மக்கள் இயக்கத்துல போறானே, நடிகருக்கு சப்போர்ட் பண்றானே அப்படிலாம் கூட நினைச்ச காலங்கள் இருக்கா. ஸோ அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். சமையல் வேலை பார்த்துதான் இவரை படிக்க வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் வேற லெவல்ல வருவாரு அப்படின்லாம் நினைச்சிருக்காங்க. ஃபாரின்லாம் கூட போயிட்டு ஒர்க் பண்ணாராம். அப்படிப்பட்ட நிலையில தான் இவருக்கு இது போல ஒரு கட்சியில ஈடுபாடு ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காரு. இவர் நிறைய சேவைகள்லாம் அந்த பகுதிகளுக்கு எல்லாம் பண்ணியிருக்காராம். அதனாலேயே மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இவர்கிட்ட இருந்திருக்கு ஆரம்பத்துல. அதுதான் இவரு எம்எல்ஏவா சீட்டு கிடைக்கிறதுக்கு முக்கிய வாய்ப்புன்னு சொல்லலாம். அந்த கிடைச்ச வாய்ப்பை நல்ல முறையில யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. மத்த பக்கம் திமுக கட்சியினர் ஏதாவது ஒண்ணு தேவையில்லாம விஜய் அவர்களை பத்தியும் கட்சி ரீதியாகவும் ஏதாவது பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல எதை பத்தியுமே கேர் பண்ணாம இவரு கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு கிடைச்ச பலன் தான் இப்போ இவர் ஜெயிச்சது. ஜெயிச்சது மட்டும் இல்லாம இவரு அமைச்சராக மாறிட்டாரு. இவருடைய முதல் பொதுக்குழு கூட்டத்தோடைய மேடை பேச்சு பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே அதிர வச்சிருச்சு. இந்த மீட்டிங்ல இவருடைய ஸ்பீச் தான் பக்கா மாசா இருந்தது. மாபெரும் புரட்சியை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் அப்படின்ட்டு புரட்சிகரமான ஒரு பேச்சுகளை இவர் பேசியிருப்பாரு. லிஸ்ட் போட்டு எல்லாரையும் அட்டாக் தான் செஞ்சிருந்தாரு. ஸோ அசையும் சொத்து அசையா சொத்துன்ட்டு பல பேரும் பல கோடிக்கணக்கில் சொத்துக்களை பத்தி விரிவாக்கம் கொடுத்த நிலையில எந்த ஒரு பணபலமும் பக்கபலமும் இல்லாத ஒரு நிலையில இவர் வின் பண்ணது ரொம்ப பெரிய சாதனை தான். ஏன்னா அசையும் சொத்துன்னு பாத்தீங்கன்னா இவரும் இவங்களுடைய மனைவியும் செய்து 31 லட்சம் தான் இருந்துதான். அது மட்டும் இல்லாம 13 லட்சம் கடனும் இவங்களுடைய குடும்பத்துக்கு இருக்காம். அசையா சொத்துன்னு ஒண்ணுமே இல்லையா. ஸோ 33,500 வாக்கு வித்தியாசம் தான் இவர் ஓட்டு வின் பண்ணி எல்லாருமே ஜெயிச்சிட்டாரு. ஸோ வீட்டையே அடமான வச்சுதான் இவர் இந்த ஒரு தேர்தலே நின்றுருக்காரு. இப்படியெல்லாம் தான் ரொம்ப போராடி இவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. அமைச்சரா பதவி ஏற்றது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து இவர் என்ன பேசியிருக்காருன்னா, முதியோர் இல்லமா இருந்தது இப்ப இளைஞர் இல்லமா மாறிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் மக்கள் தான். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சியை தாண்டி ரொம்ப பொறுப்புணர்ச்சி ரொம்ப வந்திருக்கு. பயம், நம்ம எதாவது தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. மக்கள் நம்புறாங்க. மக்களுக்கு கண்டிப்பா ஏதாவது நல்லது செய்யணும். ஒரு பேச்சுக்காக மட்டும் சொல்லிட்டு போகாம கண்டிப்பா நம்ம மக்களுக்கு எல்லாமே செய்யணும். எங்க தலைவருக்கு நாங்க தலைகுனிவு வர விடவே மாட்டோம். எங்க தலைவரை எப்பவுமே தலை நிமிர்த்ததான் வைப்போம் அப்படின்ட்டு வாக்குறுதிலாம் எடுத்திருக்காரு. உண்மையாலே இவருக்கு இந்த பதவி பிரமாணம் செய்து வைக்கும் போதெல்லாம் ஒரு கர்வமே தெரிஞ்சது விஜய் அவர்களுடைய முகத்துல. உண்மையாலே இது ரொம்ப பெருமையான விஷயம். இளைஞர்களுக்கு
இளைஞருக்கு அரசியல் மீதான ஒரு பார்வை வந்து ரொம்பவே மாறி இருக்கு. இளைஞர் மட்டும் இல்ல, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து முதியவர் வரைக்குமே அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு மாற்றம். இதை தொடர்ந்து மக்கள் எல்லாரும் டிவிக்கு விஜய் அவர்கள் எல்லாம் பண்ணுவாரு நம்பிக்கை வர முக்கிய காரணம் அம்மா உணவகத்தை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா உணவகத்தை எந்த ஒரு பேர் மாற்றம்லாம் பண்ணாம இந்த ஃபுட் மெனுல ஒரு சில விஷயங்கள்லாம் மாத்திருக்காங்க, தரத்தை மாத்திருக்காங்க. கண்டிப்பா மக்களுடைய கோரிக்கை இன்னும் ஒரு சிலதுலாம் இருக்கு. ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் இன்னும் போடலாம், இன்னும் நல்லா கொடுக்கலாம், ரொம்ப சத்துணவா முட்டைகள் கொடுக்கலாம் அப்படிலாம் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் பார்ப்பாரு, அதுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அமைச்சரவையில மொத்தம் 4 பெண் அமைச்சர்கள் இருக்காங்க. இது ரொம்பவே பெரிய விஷயம். பெண்களுக்கு முக்கியத்துவம் முன்னுரிமையெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுக்காகவே ஹேட்ஸ் ஆஃப். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பெண் அமைச்சர்களை பத்தி கூட நம்ம பார்க்கலாம். அது யாரை பத்தி பார்க்கலாம்? கமலி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இல்லத்தரசியா இருந்து 28 வயசே ஆகுற அவங்க இப்போ அமைச்சரா இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா இது ஒரு நல்ல மாற்றத்துக்கான ஒரு வழிதான். இதோடைய ஆரம்ப புள்ளியா எதுல இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில அவருடைய தொகுதி. அந்த தொகுதியில கிட்டத்தட்ட 30 வருட போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டியிருக்காரு. ஆமாங்க, 30 வருடமா தடை செய்யப்பட்ட ஒரு சாலையை சீரமைக்க வச்சு அங்க இப்ப பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த ரூட் வழியா போனா எல்லாத்துக்குமே ரொம்ப கிட்டையா, ஸ்கூல் படிக்கிற பசங்களா இருக்கட்டும், ஒர்க் போறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் வேவை கூகுள் மேப்லயே வந்து முக்கியமான ஒரு சாலையா பார்க்கப்பட்ட ஒரு இடத்த 30 வருடமா வந்து பூட்டியே வச்சிருந்திருக்காங்க. பிளாக் பண்ணி இருந்ததை இப்ப சாலையை புதுப்பிச்சு ரொம்ப அழகா எல்லாருமே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஏரியா மக்கள் ரொம்பவே சந்தோஷத்துல நிறைய வந்து துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் படிப்படியான மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஒரேடியா எந்த இதுக்காகவுமே மாற்றத்தை கொண்டு வர முடியாது. விஜய் அவர்கள் பண்ணுவாரு, சிஎம் சார் பண்ணுவாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்ட்டு மக்கள் இப்ப வாயால சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாலே அவர் கண்டிப்பா பண்ணுவாரு. அதுக்கு நம்ம தான் ஒத்துழைக்கணும். எல்லாத்தையுமே ஒரேடியா பண்ணவே முடியாது. அந்த வகையில விஜய் அவர்கள் இத்தனை நாள் இருந்திருக்காரு. இத்தனை நாள்ல அவரு செஞ்ச மாற்றத்தை உங்களுக்கு என்ன மாற்றம் ரொம்ப பிடிச்சது, அண்ட் அமைச்சரவையில இவங்களை வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சோங்க உடனே நம்ம சினிசமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.